சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் மினிமம் எனி டிகிரி முடித்த கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுற மாதிரியான ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டீஸை வெளியிட்டிருக்காங்க. இதற்கு இந்தியாவில் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். மினிமம் குவாலிஃபிகேஷன் எனி டிகிரி. சரிங்களா? இதை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம். எனி இந்தியன் சிட்டிசன் இதற்கு அப்ளை பண்ணலாம். எலிஜிபிலிட்டி என்னென்ன அப்படின்றத பின்னாடி பார்க்கலாம். அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 8/3/2025. 241 வேகன்சிஸ் இதில் டோட்டலாக இருக்குது. ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பணியிடம். சரிங்களா? குரூப் பி நான் கெசட்டட் பணியிடம். இது லெவல் 6ல் இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட். அதாவது பேசிக் பே 35,400 ரூபாய். இது கூட உங்களுக்கு அலவன்சஸ் இது எல்லாம் சேர்த்து ஹச்ஆர்ஏ இது எல்லாம் சேர்த்து 72,040 ரூபாய் உங்களுக்கு பெர் மந்த் ஸ்டார்டிங் சேலரி இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு எடுத்த உடனே ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து 72,000 ரூபாய்க்கு மேலே இருக்கும். மினிமம் எனி டிகிரி முடித்திருந்தால் போதுமானது. வேக்கன்சி 241 வேகன்சி இருக்குது. வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. சரிங்களா? முன்னாடியே சொன்ன மாதிரி தான் பேச்சுலர் டிகிரி எனி டிகிரி பிஎஸ்சி பிஏ பிகாம் இந்த மாதிரி பிஇ பிடெக் பிஆர்க் இது மாதிரி எது முடிச்சிருந்தாலும் எனி டிகிரி முடிச்சிருந்தாலே போதுமானது. மினிமம் உங்களுக்கு டைப்பிங் 35 வேர்ட் பர் மினிட் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணுற மினிமம் ஸ்பீடு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர்டிஃபிகேட்லாம் தேவையே கிடையாது. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் நடத்துவாங்க. அப்போது நீங்கள் கம்ப்யூட்டரில் டைப் பண்ணாலே போதுமானது. ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே யார் வேணாலும் நீங்கள் இந்த ஸ்கில் டெஸ்ட்டை கிளியர் பண்ணலாம். இது குவாலிஃபைங் நேச்சரில் தான் இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தெரிந்திருந்தால் போதுமானது. பேசிக்காக உங்களுக்கு ஆன் பண்ணுறது ஆஃப் பண்ணுறது அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறது எக்ஸல் வேர்டு இந்த மாதிரி இதிலெல்லாம் எப்படி டைப் பண்ணுறது என்னென்னு தெரிஞ்சிருந்தாலே போதும். மிச்சப்படி உங்களுக்கு வேறு ஏதாவது சாஃப்ட்வேர்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது. சரிங்களா? ஓகே. ஏஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயதுலேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய கேண்டிடேட் அப்ளை பண்ணலாம். கட் ஆஃப் டேட்டு 8/3/2025. எஸ்சி எஸ்டி ஓபிசி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட் எக்ஸ் சர்வீஸ்மேன் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸோட டிபெண்டன்ஸ் இவங்களுக்கெல்லாம் எக்ஸ்டெண்டட் ஏஜ் ரிலாக்ஸேஷன் உங்களுக்கு உண்டு கவர்மெண்ட் ரூல்ஸ் படி. சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி ரெஜிஸ்ட்ரி ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான அப்பர் ஏஜ் லிமிட்டும் கிடையாது. யார் வேணாலும் அதில் ஒர்க் பண்ணுறவங்க எந்த ஏஜ் குரூப் இருக்கக்கூடிய கேண்டிடேட்டாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு எந்த விதமான ரிலாக்ஸேஷனும் கிடையாது. சரிங்களா? ரிசர்வேஷனை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ்க்கெலாம் ரூல்ஸ் ஆர்டர்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் படி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ரூல்ஸ் படி உங்களுக்கு உண்டு. சரிங்களா? ஸ்கீம் ஆஃப் எக்ஸாம், அதாவது எக்ஸாம் எப்படி இருக்கும், எந்தெந்த டாபிக்ஸ்லேருந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும், எவ்வளவு கொஷின்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பில் தான் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். மல்டிபிள் சாய்ஸ் கொஷின்ஸாக 100 கொஷின்ஸ் இருக்கும். 50 கொஷின்ஸ் இங்கிலீஷ் ஜென்ரல் இங்கிலீஷ்லையும் 25 கொஷின்ஸ் ஜென்ரல் ஆப்டிடியூட்லேயும் 25 கொஷின் ஜென்ரல் நாலேஜ்லேயும் இருக்கும். 2 மணி நேரத்துக்கு உங்களுக்கு எக்ஸாம் இருக்கும். இதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டுக்கு 25 கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறமேட்டு டைப்பிங் இங்கிலீஷ் உங்களுக்கு 35 வேர்ட் பர் மினிட் 10 நிமிஷத்தில் நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜில் உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருப்பாங்க. ப்ரிசைஸ் ரைட்டிங் எஸ்ஏ ரைட்டிங் 2 மணி நேரத்துக்கு நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் ஸ்கூல் காலேஜஸில் நீங்கள் பண்ணியிருக்க மாதிரி தான் இருக்கும். ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இது எல்லாம் இருக்காது. பேசிக்காக உங்களுக்கு நார்மலாக வேர்டிங்ஸ் புரிகிற அளவுக்கு எழுதினாலே போதுமானது. உங்களுக்கு செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் இது முடிஞ்சதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும். அந்த இன்டர்வியூக்கு மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ் நீங்கள் எடுத்திருந்தாலே போதும். அதாவது கம்ப்யூட்டர் டெஸ்ட் டிஸ்கிரிப்டிவ் இது எல்லாத்தையும் சேர்த்து நீங்கள் கம்ப்யூட்டர் அந்த ஸ்கில் டெஸ்ட்டை மினிமம் குவாலிஃபையிங் நேச்சர் தான். அது மினிமம் மார்க்ஸை குவாலிஃபை பண்ணாலே போதும். 1:3 ரேஷியோவில், அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு 3 பேர் அப்படின்ற இதில் இன்டர்வியூக்கு கால்ஃபர் பண்ணுவாங்க. சரிங்களா? இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பேசிக்காக அவங்களுடைய ஸ்பீக்கிங் இது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை செக் பண்ணுறதுக்காக தான் இன்டர்வியூ இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எப்படி உங்களுடைய மென்டல் எபிலிட்டியை அங்கே செக் பண்ணுறதுக்காக தான் இருக்கும். சரிங்களா? ஆல் ஓவர் இந்தியா 128 டெஸ்ட் சென்டரில் இருக்குது. தமிழ்நாடு பாண்டிச்சேரியிலையும் சென்டர்ஸ் இருக்குது. எங்கெங்கே அப்படின்றதையும் நம்ம பின்னாடி பார்க்கலாம். ரெஜிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் sci.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதற்கு அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஓபிசி ஜென்ரல் கேட்டகரி கேண்டிடேட்ஸ்க்கு 1000 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவே எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு கேண்டிடேட்ஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அவங்களுடைய டிபெண்டன்ஸ் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா 250 ரூபாய் ஃபீ பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நீங்கள் அப்ளிகேஷனை எந்த விதமான அப்ளிகேஷனும் நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை ஹார்ட் காப்பியோ நீங்கள் சென்ட் பண்ண தேவையில்லை. சரிங்களா?
அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் மட்டும்தான் ஃபீ பே பண்ண முடியும். யூகோ பேங்கோடைய கேட்வேயில் நீங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஏடிஎம் கார்டோ, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு அல்லது நெட் பேங்கிங், யூபிஐ எது மூலயமா வேணாலும் பே பண்ணலாம். சரிங்களா? அப்ளை பண்ணுறதற்கான கடைசி நாள் 8/3/2025. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஆன்லைனில் லாஸ்ட் டேட் க்ளோசிங், அதற்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும். எலிஜிபிள் கேண்டிடேட் ஜூனியர் கோர்ட் அசிஸ்டன்ட் பணியிடத்திற்கு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிவிட்டு எப்போ வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும், கம்ப்யூட்டர் டெஸ்ட் இருக்கும், ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், ஸ்கில் டெஸ்ட், இது எல்லாமே அஃபிஷியல் வெப்சைட்டில் தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போடுவாங்க. அப்ளை பண்ணும்பொழுது நீங்கள் உங்களுடைய ஃபோட்டோ, சிக்னேச்சர், நெசசரி டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் வந்து ஜென்ரேட் ஆகும். அந்த நம்பரை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கு அந்த நம்பர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டுடைய வெப்சைட்டில் நீங்கள் எந்த விதமான ஃபர்தர் ப்ரொசீடிங்ஸ்க்கு உங்களுக்கு டெஸ்ட்டாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் இன்டர்வியூவாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமான அட்மிட் கார்டு செக் பண்ணுறது, ரிசல்ட் செக் பண்ணுறது எல்லாத்துக்கும் அந்த அப்ளிகேஷன் நம்பர் தான் தேவை. சரிங்களா? வெப்சைட்டில் சுப்ரீம் கோர்ட்டில் ரெக்ரூட்மெண்ட் லிங்க்கில் தான் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி நீங்கள் அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருக்கணும் ரெகுலர் இன்டர்வல்ஸில். ஏன்னா எந்த விதமான அப்டேட்ஸாக இருந்தாலும் வெப்சைட்டில் தான் போடுவாங்க. உங்களுக்கு இண்டிவிஜுவல் லெட்டரோ அல்லது வந்து போஸ்ட் மூலியமாகவோ எதுவும் வராது. எஸ்எம்எஸ், மெயில் இந்த மாதிரி எதுவும் வராது. அதெல்லாம் அது வரும் அப்படின்னு நீங்கள் பார்க்கக்கூடாது. உங்களுடைய ஓன் இன்ட்ரெஸ்ட்டை ரெகுலர் இன்டர்வலில் நீங்கள் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்ருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி எந்த ரிசர்வேஷன் நீங்கள் கிளைம் பண்ணாலும் சரி, ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, மார்க்குக்கு ரிசர்வேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தால் அதற்கான ப்ரூஃபு, சர்டிஃபிகேட் கரெக்டாக வச்சுருக்கணும். சரிங்களா? அப்படி வச்சுருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த ரிசர்வேஷன், ஏஜ் ரிலாக்ஸேஷனாக இருந்தாலும் சரி, கேட்டகரியை வந்து நீங்கள் கிளைம் பண்ணுறதுக்கும் அது இருக்கணும். சர்டிஃபிகேட்டு ப்ராப்பரான ஃபார்மேட்டில் இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி ஓபிசி, என்சியில் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு கேண்டிடேட் ஓபிசி நான் கிரிமிலியர் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வச்சுருக்கணும். ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஓபிசி சர்டிஃபிகேட் வச்சுருந்தா அது வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அதே மாதிரி உங்களுக்கு அட்மிட் கார்டு இது எல்லாமே நீங்கள் வெப்சைட்டில் தான் டவுன்லோட் பண்ணணும். sci.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கும் சரி, டவுன்லோட் பண்ணுறதுக்கும் சரி, எல்லாத்துக்கும் அதை தான் யூஸ் பண்ணணும். ஆல்ரெடி ஸ்டேட் கவர்மெண்ட்டில், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கணும். சரிங்களா? சிட்டி சென்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே தமிழ்நாடு பாண்டிச்சேரி ரீஜனில் உங்களுக்கு பாண்டிச்சேரியில் புதுச்சேரி சென்டர் இருக்குது. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், வேலூர், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, நாகர்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த சென்டர்ஸ் எல்லாமே இருக்குது. அதனால் நமக்கு இங்கேயே நம்ம வந்து எக்ஸாம் எழுதலாம். சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த வேக்கன்சிக்கு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது எலிஜிபிள் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கவர்மெண்ட் ஜாபுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் அப்படின்ற மாதிரி இருந்தால் அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க. ஏன்னா இந்த மாதிரியான வேக்கன்சிஸ்லாம் வந்து எப்போயாவது தான் வரக்கூடிய வேக்கன்சிஸ். அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட் யூஸ் பண்ணிக்கோங்க. குரூப் 4, குரூப் 2க்கெலாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்து ப்ரிப்ரேஷனில் இருப்பீங்க. இதை நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டிங்கனாலே கிளியர் பண்ணலாம். சரிங்களா? நன்றி.